மூல முதற்கடவுளாகிய விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு ஆஸ்ட்ரோ டிவி எஸ்எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டு திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது சொந்த வீடு கட்டும் யோகம் அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகம் யாருக்கு அமையும் என்பது பற்றியும், வாழ்நாளில் சொந்த வீடு அமைப்பு அமையாதவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியும் 2 உதாரண ஜாதகங்களுடன் பார்ப்போம். முதலில் சொந்த வீடு அமைய வேண்டுமென்றால் வீடு வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் மேலும் கேந்திர கோணங்களில் இருந்தால் பகை நீச்சம் போன்ற பலமிழந்த நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். பூமிகாரகன் செவ்வாய் வலுவாக அதே போன்ற அமைப்பில் இருக்க வேண்டும். அடுத்ததாக வீடு வாகனங்களுக்கு காரகன் சுக்கிரன் வலுவாக சூத்துவமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டிலும் லக்கண பாவர்களோ அல்லது இயற்கை பாவர்களோ இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் சுபக்கிரக பார்வையில் இருப்பது முதலில் தடை ஏற்பட்டு பின்னர் சொந்த வீடு அமையும். ஆக 4ஆம் அதிபதி 4ஆம் பாகவம் சுக்கிரன் செவ்வாய் இவர்களை ஆராய்ந்து சொந்த வீடு வாகனங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் சொந்த வீடு யோகமுள்ள உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 1988ஆம் வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அதிகாலை 1:38 மணிக்கு திருச்சியில் பிறந்துள்ளார். ஜென்ம லக்கணம் விருச்சகம். லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி, 2இல் சனி, 3இல் சூரியன் புதன், 4இல் சுக்கிரன் திக்பலமாக உள்ளார். 5இல் வியாழன் ஆட்சியாகவும் உடன் ராகுவும் இருக்கிறார். 6இல் சந்திரன், 11இல் கேது. இது ராசி கட்டம். அடுத்து நவாம்ச கட்டம். நவாம்ச லக்கணம் கடகம். கடகத்தில் ராகு சந்திரன், கன்னியில் புதன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் கேது, மீனத்தில் சுக்கிரன் வியாழன், மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சனி. இது நவாம்ச கட்டமாகும். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு கேது தசையில் இவருக்கு இருப்பு ஒரு வருஷம் 5 மாதம் 28 நாள். இந்த ஜாதகத்தில் பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சியாகி லக்கணத்தில் இருக்கிறார். லக்கணாதிபதியும் ஆவார். செவ்வாயை ஆட்சி பெற்ற வியாழன் தனது 9ஆம் பார்வையில் பார்த்து சுகத்துவப்படுத்துகிறார். ஆக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2-5 கூடிய வியாழன் பார்வையில் சுகத்துவமாக இருந்து தனது 4ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். கூடவே 4ஆம் இடத்து அதிபதி சனி 2இல் வியாழன் வீட்டில் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். அதில் சனியும் செவ்வாயும் இயற்கை பாவர் என்றாலும் செவ்வாய் வியாழன் பார்வை பெற்று சுகத்துவமாகிறார். சனி வியாழன் வீட்டில் அமர்ந்து சுகத்துவமாகி 4ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். ஆக இவர்கள் பார்வை 4ஆம் பாவத்திற்கு நன்மையே செய்யும். இதுபோக வீடு வாகனங்களுக்கு காரகனாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த
ஜாதகருக்கு 4ஆம் பாகவம் வலுப்பெற்று பூமி மனை வாங்கி சொந்த வீடு கட்டுவதற்கு ஏற்ற கிரக நிலையாகும். இப்பொழுது இந்த ஜாதகருக்கு 9க்கு அதிபதி சந்திர திசை நடப்பு. 9க்கு அதிபதி சிற லக்கணங்களுக்கு பாதகாதிபதி ஆவதால் லக்கணத்துக்கு 6இல் மறைவது சிறப்பு. பூமிகாரகன் செவ்வாய் வீட்டில் அமர்ந்த சந்திரன் தசையில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்த புதன் புத்தியில் வீடு கட்ட காளிமனையை வாங்கினார். 4ஆம் இடத்தினை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் சிட்டியை விட்டு ஒதுக்குப்புறமான இடத்தில் மனை வாங்கினார். அந்த பாயிண்டை நோட் செய்ய வேண்டும். நீங்கள் செவ்வாய் சனி 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் காட்டுக்கு காரகன் சனி என்பதால் சிட்டியை விட்டு அவுட்டர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இருப்பினும் சனியின் தசா வருடங்கள் பாதியாகிய ஒரு 19 வருடங்களில் சுமார் 10 வருடங்களில் நகரின் மையப்பகுதியாக மாறும் அளவிற்கு நிறைய வீடுகளும் கடைகளும் வந்துவிடும். இந்த ஜாதகருக்கு வாகன வசதியும் உள்ளதால் சிட்டியை விட்டு அவுட்டரில் இருந்தாலும் பெரிய சங்கடமாக தெரியாது. காளிமனை வாங்கியவர் 1 வருடம் கழித்து புதிதாக வீடும் கட்டி முடித்து விட்டார். பூமி காரகன் செவ்வாய் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டில் தசாநாதன் சந்திரன் இருப்பதால் எப்படியும் கடன் வாங்க வேண்டுமென்பது விதி. அதன்படி வளர்ச்சிக்கான சுபக்கடனாக பாதி சொந்த பணத்திலும் மீதி வங்கி கடையிலும் வீடு கட்டியுள்ளார். 6ஆம் இடம் வளர்பிறை சந்திரன் அமைப்பில் இருப்பதாலும் 6ஆம் அதிபதி வியாழன் பார்ப்பதாலும் இவருக்கு சுபக்கடன் ஏற்பட்டது. அடுத்து செவ்வாய் திசை ஆரம்பமாக உள்ளது. பாவக்கிரகங்களுக்கு பாவக்கிரகமான செவ்வாய்க்கு மேசம் மூலத்திரிகோண வீடு. அதனால் அவர் தசையில் முற்பகுதியில் 6ஆம் இடத்து அதிபதியான பலன்களான கடனை செலுத்துவதிலேயே கவனம் செலுத்துவார். கடனை பற்றிய எண்ணங்களுடனே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அடுத்து லக்ன ஆதிபத்தியம் பெற்ற பலன்களை செய்யும்போது கடன் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையும். அடுத்து வாழ்நாளில் சொந்த வீடு யோகமில்லாத உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். எல்லா ஜாதகங்களும் ஒன்று போல் இராது. இங்கே சொல்லப்படுகின்ற விதிகளை பொருத்தி பார்த்து பலனறிய வேண்டும். இந்த ஜாதகர் பிறந்தது 1961ஆம் வருடம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி காலை 7:55 மணிக்கு கோயில்பட்டியில் பிறந்தவர். இவருக்கு ஜென்ம லக்கணம் மீனம். 2இல் சுக்கிரன், 4இல் செவ்வாய், 6இல் ராகு, 9இல் சந்திரன், 11இல் சனி வியாழன், 12இல் சூரியன் புதன் கேது. இது ராசி கட்டம். அடுத்து நவாம்ச கட்டம். நவாம்ச லக்கணம் தனுசு. மகரத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் வியாழன் சனி, மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், கடகத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன் புதன். இது நவாம்ச கட்டமாகும். இது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு சனி திசை 6 வருடம் 8 மாதம் 14 நாட்கள் இருப்பு. இந்த ஜாதகருக்கு பூமிகாரகன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் என்பதால் 4ஆம் இடத்தில் நிஷ்பலமாக பகை வீட்டில் இருக்கிறார். லக்னத்துக்கு 2 9 கூடியவர். ஆனாலும் பலமின்றி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்.
ஆக 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடு வாகன காரகன் சுக்கிரன் 3 கூடிய பாவியாகி 12 இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக தனவரையை குறிக்கக்கூடிய 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பணவரவு பண சம்பாத்தியம் இருந்தால்தானே வீடு கட்டவோ வாங்கவோ முடியும். ஆகவே அந்த 2ஆம் இடமும் முக்கியமானதாகும். அடுத்ததாக 4 கூடிய புதன் லக்கணத்துக்கு 12 மறைவு. இதுபோக லக்னாதிபதி நீசமாகி சனி ஆட்சியாக இருப்பதால் நீசபங்கம் அடைகிறார். ஆனால் சனி திசை சிறு வயதிலேயே முடிந்துவிட்டது. லக்னாதிபதி நீசமானாலே அந்த ஜாதகர் எந்த ஒரு செயலையும் தனித்து செய்ய இயலாதவர் ஆகிறார். அதுபோக தசையும் சுமார் 7 வயது வரை சனி திசை, 7 முதல் 24 வயது வரை புதன் திசை, 12 அமர்ந்த புதன் திசை, அடுத்து 7 வருடம் 12 அமர்ந்த கேது திசை, அடுத்து 20 வருடம் மீளக்கணத்துக்கு ஆகாத 3 கூடிய பாவியான சுக்கிர திசை, அடுத்து 6 கூடிய சூரிய தசை, இப்படியாக அடுத்தடுத்து அவயோக தசைகளும் நடந்துள்ளதால் இவருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்துள்ளார். அடுத்து இப்பொழுது 5 கூடிய சந்திர திசை யோக திசை என்றாலும் நீச வீட்டில் இருப்பதால் முழுமையான யோக பலன்களை செய்ய முடியாத அமைப்பில் இருக்கிறார். அடுத்த செவ்வாய் தசையிலும் பகை வீட்டில் இருப்பதால் சிறப்பான நல்ல பலன்களை செய்யாமல் மிக கெடுதலும் செய்யாமல் மத்தியமாகவே வாழ்க்கை நடக்கும் என்பது தெரிகிறது. ஆக சொந்த வீடு அமையும் யோகமில்லாத அமைவு என்பது உதாரண ஜாதகத்துடன் விளக்கியுள்ளேன். முதல் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு, 4 கூடையவன் வலு, 4ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் வலு, 4ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் 4ஆம் இடத்தை பார்த்த கிரகம் வலுவாக உள்ளதையும், 2ஆம் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலவீனமாகி 4ஆம் இடமும் பலவீனமாகி 4 கூடையவனும் லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தது. அடுத்தடுத்து வந்த அவயோக தசைகளும் ஆகியவையுமே காரணம் என்பதை அறிய முடிகிறது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். இப்பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.